இந்த ரகசியத்தை நீங்கள் அறிஞ்சிட்டீங்களாமான்னு சொன்னால் நீங்கள் வெற்றியாளன். வாங்க உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு மைக்ரோ செகண்ட் இப்பிரபஞ்சத்தை நீங்கள் அனுபவம் அடைந்தால், அதை உணர்ந்து கொண்டால், உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு போதும் பிரச்சனையோ சிக்கலோ கவலையோ இல்லை. ஒரு மனிதன் ஆரம்பத்தில் ஒரு மைக்ரோ செகண்ட் தான் இந்த பிரபஞ்சத்தை இந்த கடவுளை தன் அனுபவமாக அடைகிறான். முதலாவது ஞானோதயமாக தான். சரி, இதை நீங்கள் எப்படி அடைகிறன்றதை நான் இங்கே கற்றுக் கொடுக்குறேன். நீங்களும் வாழ்க்கையை அதன் கலையில் வாழ்ந்து கொள்ளுங்க. சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் சுவாசம் உள்ளே எடுக்கிறீங்க, அதை வெளியில் விடுறீங்க. இப்பிரபஞ்சம், அதாவது இருக்கின்ற மந்திரங்கள், கடவுள், சூரியன், சந்திரன், காமம், மரணம் இருக்கின்ற அதுதான் பிரபஞ்சம். அல்லாட்டி இயற்கை, இல்லாட்டி கடவுள் தன்மை, இல்லாட்டி கடவுள் என்று கூட நீங்கள் சொல்லலாம். இதுகிட்ட இதை நீங்கள் அறிய வேண்டியிருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி ஒன்று வேணும். அதனால் நீங்கள் முதலாவது ஒரு குருநாதரை, அதாவது உயிரோடு உள்ள ஞானமடைந்த சித்தர், முனிவர், ஞானி, குரு, இவரை அழைக்கணும். இதை அழைக்க கற்றுக்கொள்ளணும். உண்மையான ஒரு குருநாதரை நீங்கள் அழைச்சிங்கன்னா அவர் உங்கள்கிட்ட வந்துடுவார். அதாவது உங்கள் சுவாசம் உள்ளே போகும்போது அவரை அழைங்க. அழைச்சி அப்படியே நிறுத்தி வெளியில் சுவாசம் போகும்போது அவர் உங்கள்கிட்ட வந்துதான் நீங்கள் உணருங்க. இப்படி நீங்கள் ஒரு குருவை முதல்ல அழைக்கணும். இந்த குருவை அழைச்சா, உண்மையான குருவான்னு சொன்னால் அவர் வந்துடுவார் உங்கள்கிட்ட. நீங்கள் அன்பு, நம்பிக்கை, பக்தியோட இதை நீங்கள் முயற்சி பண்ணணும். 24 மணி நேரம் முயற்சி பண்ணலாம். காலையில் மல்ல எப்பவும் உங்கள் சுவாசம் எப்படி இப்படி ஓடிக்க அதிலெல்லாம் நீங்கள் கலந்து எப்படியோ நீங்கள் குரு அழைச்சிங்கன்னா குரு வருவார். இந்த குருநாதரை அழைச்சி உங்களோட குரு வந்துட்டாருன்னு சொன்னால் நீங்கள் அதில் தேர்வு அடைஞ்சிட்டிங்களாமா சொன்னால், இப்போ தேவர்கள், முனிவர்கள், வானவர்கள் எல்லாரும் நீங்கள் அழைக்கிறது கற்றுக்கொள்வீங்க. அதாவது இந்த குருன்றவர் ஒளி, வெளிச்சம். ஏன் இப்போ உங்களுக்கு நீங்கள் பிரபஞ்சத்தை அனுபவம் அடையும். இந்த பிரபஞ்சத்தை அனுபவம் அடைகிறதுக்கு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படும். அதனால் உங்களுக்கு வழிகாட்டுதல் தேவைப்படும். சூட்சுமமாக கனவிலே, நினைவிலே, நினைப்பறத்திலே பல வழிகளிலும், அதாவது இது உங்களுடைய உள்ளார்ந்த பயணம், நீங்கள் போகிறீங்க. அதனால் உங்களுக்கு வழிகாட்டுதல் வேணும். இந்த வழிகாட்டுதலை குரு தருவார். உண்மையான குருவான தருவார். ஆகவே முதலாவது நீங்கள் இந்த குருவை அழைக்கணும். நீங்கள் இந்த குருவை அழைச்சிங்கன்னு குரு வருவார். அங்கே உண்மையான ஞானி, அதாவது உயிரோடு உள்ள ரத்தோடு வாழ்கின்ற குரு. இறந்து போன குருகள், ரத்தோடு இருந்து போனவங்க இருக்காங்க, சிவன், முருகன் எல்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போகிறதுக்கு முந்தி உயிரோடு உள்ள ஞானி நீங்கள் அழைங்க. அழைச்சா சரியான குருன்னு சொன்னால் அவர் வருவார். அவர் வந்தாருன்னு சொன்னால், அவங்கள்ட்ட வந்தாருன்னு சொன்னால், அவர் அவங்கள இந்த தேவர்கள், முனிவர்கள், வானவர்கள், இந்த தெரியாது, நீங்கள் அறியாது, புரியாது எல்லா எங்குமே உங்களை அங்கே கொண்டு வைத்திருவார். ஆரம்பத்திலே உங்களுடைய மன நோய், அதாவது மனசில் நீங்கள் மாட்டிக்கிருப்பீங்க, மனதில் சிக்கல் ஆகிருப்பீங்க, வாழ்க்கையில் சிக்கல் இருக்கும், பிரச்சனை இருக்கும், நிலத்தில், நீரில், அங்கே இங்கே குடும்பத்தில் எல்லாம் பிரச்சனை, எல்லாத்தையும் வெட்டி தள்ளி உதாரி உங்களுடைய அந்த சென்டர் ஆஃப் யுவர் பீயிங் அங்கே உங்களை கூட்டிகிட்டு போவார். நீங்கள் அங்கே போனால் அதுதான் பிரபஞ்சம், அங்கே கடவுள், அதுதான் இயற்கை. அதான் எங்கே நீங்கள் ஒரு மைக்ரோ செகண்ட் அது உங்களுக்கு அனுபவம் ஆகினால் உங்களால் முடியாது எதுவுமே இல்லை. யூ ஆர் த பவர். ஆகவே இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் எப்படி அனுபவம் அடைகிறது, எப்படி உங்களோட பிரச்சனை நீங்கள் விடுபடுறது என்பது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சட்ட தெளிவாக சொல்லியாச்சு. எங்கிட்ட வராங்க நிறைய பேர் ஏமாற்றம் அடைகிறாங்க. என்னன்னு சொன்னால், ஒழுக்கம் உயிரில் மும்பப்படும் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு குருநாதர் என்றவர் ஒரு சாஸ்திரகாரனோ, ஒரு ஜோசியனோ, அரசியல்வாதியோ, பண்டிதரோ, முனிவரோ, இல்லாட்டி பூஜாரியோ, இல்லாட்டி வாங்க உங்களுக்கு 2 வெத்திலையை எடுத்துக்கோங்க, இல்லாட்டி கற்பூரத்தை ஏற்றிக்கோங்க, இல்லாட்டி 2 ஏலக்காயை வச்சு மடிங்க, கராம்பு எடுத்துக்கோங்க, இந்த நம்பரை ஏற்றிக்கோங்க,
இல்லாட்டி இந்த மாலையை போட்டுக்கோங்க, இந்த மோதிரத்தை போட்டுக்கோங்க, இந்த உத்ராட்ச மாலையை அணிஞ்சிக்கோங்க, திருநீர் எப்படி அள்ளி வச்சுக்கோங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டான் உண்மையான குருநாதர். அதெல்லாம் கள்ளன்கள், பொய்யன்கள் நீங்கள் நடிப்புக்கு வச்சிக்க. இல்லை உங்களை குருநாதர் வந்து அந்த சாமிகிட்ட போ, இந்த சாமிகிட்ட போ, அவனை வணங்கு, இல்லாட்டி இப்படி காலை தூக்கி மேலே வச்சுக்க, இங்கே கீழே வச்சுக்க, இப்படி இடுப்பை பிடிச்சிக்க, இல்லாட்டி க்ரீம் அள்ளி பூசு, இல்லாட்டி காலையில் வரும்போது இதில் தண்ணி குடிச்சு, இதெல்லாம் சொல்ல மாட்டான். குருநாதர் மீது உங்களுக்கு அன்பு, நம்பிக்கை, பக்தி இருந்தால் நீங்கள் குரு அழைச்சிங்கன்னா குரு வரும், உண்மையான குரு வரும். அந்த குரு உங்களுக்கு தெரியாதெல்லாம் தெரிவிக்கும், அறியாதெல்லாம் மறைவிக்கும். கடவுளா தெய்வமே இங்கு இந்த பிரபஞ்சம் இந்த அனைத்தும் உங்களுக்கு அனுபவமாக மாறும். நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க, குருநாதர் என்றவர் வந்து ஒரு கட்டத்தில் ஈசன் தான் குரு, குருதான் ஈசன். நிச்சயமாக கண்டிப்பாக குருநாதர் என்றவர் வந்து ஜோசியம் பார்க்கவன் இல்லை, சாஸ்திரகாரன் இல்லை, உளவியல்வாதி இல்லை, பண்டிதன் இல்லை, டாக்டரேட் இல்லை, மெக்கானிக் இல்லை. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. குருவே நீங்கள் அழைச்சா சரியா உண்மையான குரு இங்கே வருவார். உடனே முந்திக் கொண்டு வருவான் முதல்வன் சூரியன் அந்த மாதிரி உண்மையான குரு எப்போ எந்த நிமிஷம் உங்களுக்கு அங்கே இருக்கிறார். அவர் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு வேலையை பார்க்குறார். இதான் குருவோட வேலை. நீங்கள் இதை அனுபவிங்க. நன்றி.